நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கோ உங்களுக்கு எதுவும் ஆகலை சொல்லுங்கள், அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கே கொஞ்சம் பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வரும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். பூவரசியும் நான் தான் திருடி இருப்பேன்னு நம்பினா பாருங்க, அது நினைச்சாதாமா மனசுல அப்படியே வலிக்குத. இத்தனை நாளா பூவரசிக்கு பிடிக்காத புருஷனா மட்டும்தாமா நான் இருந்தேன். ஆனா இப்போ அவளுக்கு பிடிக்காத மனுஷனாவும் ஆயிட்டேன். பூவரசிக்கு அடிக்கடி ஆபத்து வருதுமா. பாவமா அவ எதிரிங்க சூழ்ச்சியால அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு தான் மாறு வேஷத்துல பூவரசி கூட நிழல் மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. ஆனா இனிமேல் அவ வீட்டு வாசலையே நான் மிதிக்க கூடாதுன்னு பூவரசி சொல்லிட்டா. எப்படிமா இதுக்கப்புறம் எப்படிமா என் பொண்டாட்டியையும் அவ வயித்துல வளர என் குழந்தையையும் நான் பாதுகாப்பேன்னு தெரியல. என்னவா இருந்தாலும் சரி, மிலிட்ரி சார்னு மூச்சுக்கு 300 தடவை என் பேரை தான் கூப்பிடுவா. அவ்வளவு மரியாதை மிலிட்ரி சார் மேல. அந்த அளவுக்கு ஏன் அதை விட அதிகமாவே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாமா. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பூவரசி சொன்னா என் குழந்தையும் நானும் உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு காரணமே நான் தான் சொன்னா. அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்ததும் முதல் முறையா அந்த பச்சை குழந்தைய என் கையில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா. குழந்தைக்கு முதல் ஆசீர்வாதம் என்னுடையதா இருக்கணும்னு சொன்னாமா. ஆனா அதே வாயால இன்னைக்கு என்ன திருடன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. அம்மா, அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சட்ட காலரை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளினாங்கம்மா. பூவரசின்னு புத்தி கெட்டு திரிஞ்சு அலைஞ்சியே, உனக்கு இதெல்லாம் வேணும்டா. எனக்கு அது கூட பெருசா வலிக்கல. யார நான் என் உயிருக்கு மேல நேசிச்சேனோ, யாரு கூட நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைச்சேன், அவ போய் என்ன திருட நம்பினா பாத்தீங்களா? அம்மா, நான் பாட்டுக்கு சாரிம்மா. வாங்கம்மா சாப்பிடலாம், வாங்க.
மேடம் வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க மேடம். அது மேடம் என்ன என் கூட வாங்க மிலிட்ரி சார். மேடம் வாங்க. என்ன பண்றீங்க? மேடம் என்னாச்சு மேடம்? மன்னிச்சிருங்க. இந்தாங்க புடிங்க சார். கார் எடுங்க. வாங்க. நல்ல வேலை, பூவரசி என் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான்னு அவ அப்பா அனுப்பின மெசேஜை நான் சரியான நேரத்துல பார்த்தேன். அதனாலதான் மிலிட்ரி கெட்டப்ப உடனே மாத்திக்கிட்டு என் அம்மாவையும் என்னால அலர்ட் பண்ண முடிஞ்சது. இல்லைனா இந்த மிலிட்ரி கெட்டப் கிழிஞ்சிருக்கும். அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்தா அம்மா, இந்த பணம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சேர்த்து கொடுத்தா கண்ணும் பழுத்துரும். பரவாயில்லையா? ஆளை பாரு, என்ன மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்க. உஷாரா இருக்க வேண்டாம் நீ. நகையா அந்த மிலிட்டரிக்காரன் பாக்கெட்ல போடும்போது யாராச்சும் நம்மள கவனிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க மாட்டியா? வீடியோல கையும் களவுமா மாட்டியிருக்க. அம்மா, அதெல்லாம் என்னத்தை நான் கண்டேன், நீங்க சொன்னதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். ஷோ, சரி சரி, பணத்தை வாங்கிட்டல, எங்கேயாவது வெளியூர் போயிடு. 2-3 மாசத்துக்கு இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது, புரிஞ்சுதா? தேவையில்லாம இந்த பக்கம் சுத்திட்டு இருந்ததை பார்த்துன்னு வச்சுக்கோ, கொண்டு போட்டுருவேன். ஓடு. கிளம்பு கிளம்பு. சரிம்மா, சரிங்கய்யா, நான் வரேன். ஷோ, என்னக்கா இது? நம்ம போடுற பிளான் எல்லாமே சொதப்பிக்கிட்டே இருக்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிளான் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லடா, ஆனா அதோட செய்முறையில தான் நம்ம கொஞ்சம் தடுமாறிடுறோம். பூவரசி குடும்பத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணோம். அதை எல்லாத்தையும் அந்த மிலிட்டரிக்காரன் கெடுத்துட்டான். சரி, அவனை வீட்டை விட்டு வெளியில அமிச்சா நம்ம ரூட் கிளியர் ஆகும்னு நினைச்சோம். இப்ப அந்த ஜெயந்தியோட வாண்டால பாரு, அதுவும் நடக்காம போச்சு. அக்கா, அந்த மிலிட்டரி பேர்ல நம்ம என்னதான்க்கா பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேதேக்கா. அதெல்லாம் இப்ப யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. பூவரசி மிலிட்டரிக்காரனை பார்க்க போயிருக்கா. இனிமே பூவரசிக்கு அந்த மிலிட்டரிக்காரன் மேல மதிப்பு மரியாதையும் பல மடங்கு ஜாஸ்தி ஆகும். மிலிட்டரிக்காரன் முன்ன விட இப்ப பலமா எழுந்திருச்சு நிப்பான். அதனால நாம கொஞ்ச நாளைக்கு அமைதியா தான் இருக்கணும், வேற வழி இல்ல. இத பாரு, பூவரசி வீட்டுக்கு வரதுக்குள்ள நாம வீட்டுக்கு போயிடணும். வா. மிலிட்ரி சார், நீங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க சார். சகல வாங்க மிலிட்ரி சார், ப்ளீஸ் வாங்க.
பூவரசி பூவரசி அழாத. எதுக்குமா அழுகுற? பூவரசி பூவரசி மிலிட்ரி சார், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. முன்ன பின்ன யோசிக்காம உங்களை போய் சந்தேகப்பட்டுட்டேன் சார். யாரோ என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்க சதி பண்ணிருக்காங்க. அத புரிஞ்சுக்காம நான் உங்களை காயப்படுத்திட்டேனே. சந்தேகப்பட்டா சந்தேகத்துக்கு ஆளானவனும் காயப்படுவான், சந்தேகப்படுறவனும் காயப்படுவான். அந்த உண்மை இன்னைக்குதான் சார் புரிஞ்சுது. நான் இப்படி ஒரு பழிய சொல்லிட்டேனேன்னு நீங்க ஒரு பக்கம், உங்களை போய் இப்படி நினைச்சிட்டேனேன்னு 4 பக்கமும் வேதனைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இது நடந்திருக்கவே கூடாது சார். மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க? ஏதோ தெரியாம நடந்துருச்சு, விடுங்க. தேவையில்லாம எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? இல்ல சார், மன்னிப்பு கேட்டுட்டு அவ்வளவு ஈஸியா கடந்து போயிட முடியாது. நானும் என் குழந்தையும் இன்னைக்கு உசுரோட இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான் சார். அந்த நன்றி கூட நான் மறந்துட்டேன். காலையில நடந்த வரலட்சுமி நோன்பு ஃபங்க்ஷன்ல நான் நானாவே இல்ல. அம்மாவோட நகையை ஒருத்தி உடைச்சு எரிஞ்சிட்டு போயிட்டாலே, அதுல இருந்தே என் மனசு சரியில்லை. ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கட்டின புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. ஆனா நானு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கதிர் இனிமே என் லைஃப்ல கிராஸ் பண்ணவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். என் மனசெல்லாம் அந்த ராஸ்கல் தான் இருந்தான். அவனோட வாழ்ந்த வாழ்க்கை நரகமான வாழ்க்கை தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த யோசனையில இருக்கும் போதுதான் திடீர்னு நகையை காணும்னு சொன்னதும் என்னால நிதானமா யோசிக்கவே முடியல சார். சட்டுன்னு உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். ஐயோ மேடம், நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க? தெரியாம தானே பண்ணீங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க மேடம். இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஒருவேளை உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படிதான் சந்தேகப்பட்டிருந்திருப்பணும் என்னமோ. இட்ஸ் ஓகே மேடம், விடுங்க. நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுக்கு ஒரே வழி நீங்க என்ன மன்னிக்கிறது தான். ஆமா சார், தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சு விடுறதுதான் அவங்களுக்கு தர பெரிய பனிஷ்மெண்ட். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். என்ன மேடம் என்ன சொல்லாதீங்க. என்ன குழந்தை மாதிரி கேக்குறீங்க? மன்னிச்சிட்டேன் மேடம், விடுங்க. அதை பத்தி பேச வேண்டாம். மிலிட்டரி சார், அந்த விக்கி எடுத்த வீடியோ மூலமா தான் உண்மையே தெரிஞ்சது. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். எங்க எல்லாரையும் நீங்க மன்னிச்சிடுங்க சார். ஐயோ சார், அவங்க தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களுமா? பரவாயில்ல சார். எங்க குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் மறந்துட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து பொசுக்குன்னு உங்க மேல பழிய போட்டுட்டோம். மன்னிச்சிருங்க மேடம், விடுங்க மேடம். ஏங்க என்னங்க சும்மா பாத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, இப்படி வாங்குங்க. மிலிட்டரி சார் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி சார், மன்னிச்சிருங்க சார். என்ன சார்? கேளுங்க. ஆமாங்க, நாங்க தெரியாம சந்தேகப்பட்டோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, நான் தப்பாலாம் எடுத்துக்கல சார், விடுங்க இதோட. சார், நீங்க என்ன சந்தேகப்பட்டதுனால தான் அந்த கோவத்துல நானும் அப்படி பேசிட்டேன். உங்களை போய் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டேனே. இந்த கையை அப்படியே வெட்டி போட்டணும் போல தோணுது சார். மாரிதுரை சார், பரவாயில்ல விடுங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதெல்லாம் சகஜம்தான்.
இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. நடந்ததை மறந்துடுவோம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இல்ல சார், மறக்கவே கூடாது. பண்ண தப்பு மறக்கவே கூடாது. அப்பதான் அந்த தப்பு இன்னொரு தடவை நடக்காது. மில்ட்ரி சார், நீங்க என் கூட கொஞ்சம் வாங்கல. எங்க மேடம்? என் கூட வாங்க. மேடம் வாங்க சார். இல்ல சார், மறக்கவே கூடாது. பண்ண தப்பு மறக்கவே கூடாது. அப்பதான் அந்த தப்பு இன்னொரு தடவை நடக்காது. மில்ட்ரி சார், நீங்க என் கூட கொஞ்சம் வாங்கல. எங்க மேடம்? என் கூட வாங்க. மேடம் வாங்க சார். இந்த அசிங்கத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட. இதை விட பெருசா அசிங்கப்படுத்தி உன்னை இந்த வீட்டை விட்டே வெளியில அனுப்புவேன். மேடம் மேடம் ஹே போ வாசகல. மேடம் வாங்க மில்ட்ரி சார். மில்ட்ரி சார், இப்ப நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன். இனிமே எந்த நேரத்திலையும் எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களை நான் காயப்படுத்தவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். உங்க பாசமும் பாதுகாப்பும் எனக்கு மட்டும் இல்ல, என் குழந்தைக்கும் வேணும். நம்ம உறவு காலங்காலத்துக்கு நீடிக்கணும். நீங்க இந்த வீட்டுக்கு கிடைச்ச புது சொந்தம், எங்கல்ல ஒருத்தர். எங்க எல்லாருக்கும் என்ன ரைட்ஸ் இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்கும் இருக்கு. இனிமே இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் சார். இது சாமி மேல சத்தியம். மேடம் ஐயோ, கடவுளே, என்ன மறுபடியும் பூவரசி கூட சேர்த்து வச்சிட்ட. அவ பண்ண இந்த சத்தியம் என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவ பாசம் எல்லாம் இந்த வேஷம் போட்ட மிலிட்டரிக்கார மேல மட்டும்தான், புருஷன்ற கதிர் மேல இல்ல. கடவுளே, நீ மனசு வச்ச பூவரசிய என்ன கதிராவும் ஏத்துக்க வைக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்க. கடவுளே, என் கதிரா பூவரசியை ஏத்துக்கவை. வண்டியை நிறுத்த. சரிங்க மேடம். மேடம், அந்த விறகு தூக்கிட்டு போற அம்மாவுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க. பார்க்கவே பாவமா இருக்கு. வெயில்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எஸ் மேடம். ம். மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. என்னப்பா? இந்தாங்கம்மா, இதை வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்குப்பா காசு? மா, எங்க முதலாளி அம்மா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா. வேணாம்மா. நான் சொன்னா வாங்கிக்கணும். வாங்கிக்கோங்க. புடிங்கம்மா, இந்தாங்க. நன்றிப்பா. அம்மா, என் பேரனுக்கு உடம்பு சரியில்லைம்மா. ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா.
அம்மா காசு பணம் கூட வேண்டாம்மா, மருந்து மாத்திரை மட்டும் வாங்கி கொடுங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகும்மா. வாசு, மேடம், இந்த ஆளுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. பார்க்கவே எரிச்சலா இருக்கு. முதல்ல அந்த ஆளை துரத்தி விடுங்க. என்னையா நீங்க? அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க அந்த பக்கம் போங்க. ஐயா இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. நான் இந்த பொண்ணுகிட்ட உதவியே கேட்கல, கேட்காமலே எனக்கு பணம் கொடுக்குது. அந்த ஐயாவை பார்த்தா பாவமா இருக்கு. அவருக்கு ஏதாவது கொடுத்து உதவலாம்ல. அம்மா, எங்க மேடத்துக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, அவ்வளவு வெறுப்பு அவங்களுக்கு. அதுவும் பிச்சை எடுக்கிற ஆம்பளைங்களை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது.